அன்பான இனிய பெரிய உறவுகளே, பொதுவாக என் நம்பிக்கை கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அழுகிறது கேட்டுக்கிறோம். ஒன்று, நீ உழைச்சி என்னை காப்பாற்றுவே அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நன்னடத்தையோடு நீ நடந்துக்குவேன்னு நினச்சேன். அப்போ அது பார்த்தா நீ என்னை காலை வாரி விட்டுட்ட அப்படின்னு சொல்லி இப்போ அது ஒரு வகையாக நம்பிக்கைக்கு சொல்லுவாங்க, அல்லது வேலைகளை பொறுத்து சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. நம்பிக்கை அப்படிங்கிறது அது நம்மளுடைய துவத்தை காமிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல். சரியா? அதை நம்ம பயணிக்கும்போது அதை சரியாக நம்ம கொடுக்க முடியும். இன்னொன்று, மிகப்பெரிய ஒரு இழப்பீடை கொடுக்கக்கூடியதும் நம்பிக்கை கெட்டுறது தான். என்னன்னு கேட்குறீங்களா? என்னென்னா, ஒருத்தங்க நம்ம கூட ரொம்ப நட்பாக இருந்திருப்பாங்க. நட்பாக இருக்கும்போது நம்மக்கிட்ட அவங்களுடைய பர்சனலெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. வெளியில் சொல்ல முடியலங்கிற விஷயத்தையெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மறுபடியும் அவங்க கூட நம்ம பயணிப்போம். திடீர்னு ஒரு தடவை அவங்களுக்கும் அந்த யாருக்கிட்ட தன்னுடைய நம்பிக்கை பகிர்ந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கும் ஒரு சண்டை வந்துடும். இதில் நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்னா, டக்குன்னு நீ அன்னைக்கு அப்படி சொன்னவ தானே, நீ அவன் கூட பேசினவ தானே, அதே மாதிரி நீ அவளை வச்சிருக்கிறதானே, இல்லைன்னா அவள் கூட பேசினவ தானே, இந்த மாதிரி நீங்கள் அடுத்தவங்க அது மட்டும் இல்லை, அடுத்தவங்க குடிக்கு நீ இப்படி செஞ்சவன் தானே, பிடிச்சவன் தானேன்னு நிறைய விஷயத்தை அவங்க ஓப்பன் டாக்காக சொல்லிடுவாங்க. அந்த இடத்துல தாங்க நீங்கள் ரொம்ப அவமானத்துக்குரியவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், உங்கள் மேலே இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய நம்பிக்கையின் காரணமாக தான் அவங்களுடைய பர்சனலாக உங்கள்கிட்ட சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கும் 1000 மனஸ்தாபம் வரலாம். ஆனால் ஒருபோதும் அந்த மனஸ்தாபம் வரும்போது உங்களுடைய அந்த கெட்ட குணத்தை வெளியே கொண்டு வந்து அவங்கள சொல்லி கொடுத்து அவங்கள அவமரியாதை பண்ணிட்டோன்னு நினைக்காதீங்க. அந்த இடத்துல நீங்கள் தான் அவமரியாதைக்குள்ளாகிறீங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கும்போது இனிமேல் யாராவது உங்கள்கிட்ட நம்பிக்கையோடு ஏதாவது ஒன்று சொல்லணும்னு நினச்சாலும் கூட, அல்லது ஒரு ஆறுதலையே பகிர்ந்துக்கணும்னு நினச்சாலும் கூட வரமாட்டாங்க. எதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. நன்றி.